அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். என்னோட பெயர் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் க்ரியோ சாஃப்ட்வேரில் ரிப் அப்படிங்கிற டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிப்பில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரிப் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெஜெக்டரி ரிப், இன்னொன்று வந்துட்டு ப்ரொஃபைல் ரிப். இப்போ நான் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸில் இந்த சென்டரில் சப்போர்ட் வந்துருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ட்ரெஜெக்டரி ரிப் அப்படிங்கிறது. இதை ஜஸ்ட் நம்ம சிங்கிள் லைன் மட்டும் ட்ரா பண்ணி இதை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரொஃபைல் ரிப் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். இப்போ ஒரு எல் செக்ஷன் இருக்குது, இந்த எல் செக்ஷனுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ட்ரா பண்ணக்கூடியது வந்து ப்ரொஃபைல் ரிப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு ரிப்பும் எப்படி நம்ம இப்போ ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இப்போ நான் பிடிசி க்ரியோ 5.0ல் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த டேட்டம் பிளான் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இன்ஜினியரிங் அப்படிங்கிற பிளேஸில் ரிப் அப்படிங்கிற டூல் இருக்குது. இதில் ரெண்டு ரிப் இருக்கு. முன்னாடியே பார்த்துருந்தோம். ஒன்று வந்துட்டு ட்ரெஜெக்டரி ரிப், இன்னொன்று வந்து ப்ரொஃபைல் ரிப். இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரெஜெக்டரி ரிப் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை ஒரு செல் பண்ணணும். இப்போ இதுக்கு செல் ஃபியூச்சர் அப்படின்னு இன்ஜினியரிங்கில் ஒரு டூல் இருக்குது. இந்த செல் அப்படிங்கிற டூலை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த செல்லை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு செல்லை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது செல் ஆயிடுச்சு. எனக்கு இங்கே வந்துட்டு இன்சைடில் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம அந்த ட்ரெஜெக்டரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஜெக்டரி ரிப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரெஜெக்டரி ரிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுற ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகுது. இந்த டேஷ்போர்டில் அந்த உள்ளே நான் வரையக்கூடிய விப்போட திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஒரு 5 mm திக்னஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டில் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். ஸோ ஸ்கெட்சுக்காக நான் டிஃபைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸை நான் வந்துட்டு ஸ்கெட்சோட சர்ஃபேஸாக சூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஸ்கெட்ச் வியூ. இப்போ நீங்கள் ஒயர் ஃப்ரேம் மாடியூல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இந்த செகண்ட் லைன் நான் டேட்டா பிளான்லாம் ஆஃப் பண்ணிடுறேன், ஈஸியாக விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த செகண்ட் லைனில் நான் வந்துட்டு இதுவும் ஆஃப் பண்ணிடுறேன், டேட்டாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ செகண்ட் லைனில் எனக்கு ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன். எனக்கு எந்த இடத்துல எல்லாம் அந்த சப்போர்ட் ரிப்பு வேணும்னு ஃபீல் பண்ணுறேனோ அங்கேயெல்லாம் நான் வந்துட்டு சப்போர்ட் ட்ரா பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இப்படி ஒரு சப்போர்ட் ட்ரா பண்ணுறேன். இது நல்லா பார்த்துக்கங்க, இது வந்து ஃபுல்லாக அதில் டச் ஆகிருக்கணும். ஸோ இப்போ டச் ஆகலை அப்படின்னா நமக்கு ரிப்பு கிரியேட் ஆகாது. ஓப்பன் லூப் தான் வரையணும், இங்கே நம்ம க்ளோஸ் லூப் வரைய வேண்டியதில்லை. இப்போ எனக்கு தேவையான மாதிரி ரிப்பு நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே, நமக்கு ரிப்பு க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சாலிட் வியூ ஷேடிங் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன், நல்லா விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இதோட திக்னஸ் நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கங்க, 9. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கார்னர் ஷார்ப்பாக இருக்கணுமா, இல்லை வந்து கீழே பேஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கணுமா, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிற ஐக்கான் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெஜெக்டரி ரிப் வந்து க்ரியேட் ஆகிடும். உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ரேம் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு இது வேகமாகவோ கொஞ்சம் ஸ்லோவாகவோ டைம் எடுத்துகிட்டு கூட க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இந்த ரிப்பு க்ரியேட் ஆகிருக்கு அப்படி. இது வந்து ட்ரெஜெக்டரி ரிப் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி நான் இன்னொரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுலையே இந்த சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் வியூ, ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் டூ செலக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டேட்டம் பிளான் ஆன் பண்ணுறேன். இந்த டேட்டம் பிளான் எனக்கு சென்டரில் இல்லை. எனக்கு சென்டரில் இருக்கிற டேட்டம் பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நான் ரிப்பு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டம் பிளான் க்ரியேட் பண்ணுறேன். டேட்டம் பிளான் போயிட்டு இந்த சர்ஃபேஸ்லேருந்து எனக்கு இந்த மிடிலுக்கு நான் ஆப்செட் பண்ணி ஒரு டேட்டம் பிளான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரிப்பில் ப்ரொஃபைல் ரிப் அப்படிங்கிறது போயிட்டு இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண டேட்டம் பிளானை யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணுறேன். இதில் இங்கேயும் நம்ம ஓப்பன் லூப் தான் ட்ரா பண்ண போகிறோம். இங்கே ஒரு சப்போர்ட் மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த சப்போர்ட் எந்த டிசைனில் வேணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்படி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் எனக்கு இது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னு ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு ஓகே. இப்போ இதுக்கு நம்ம திக்னஸ் கொடுத்துக்கலாம்.
ஸோ ஜஸ்ட் நம்ம ஓப்பன் லூப் மட்டும் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற வாலோட அதுவே போயிட்டு கவர் ஆகிக்கும். ஸோ நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்சுக்கு சென்டரில் இருக்கணுமா இல்லை அந்த சைடாக இந்த சைடாக அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃப்ளிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்டேட் பண்ணியாச்சு, டன். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொஃபைல் ரிப் அண்டு ட்ரெஜெக்டரி ரிப் அப்படிங்கிற 2 மெத்தடு. இந்த டூல் வந்து இந்த பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இனிமேல் வரக்கூடிய டுட்டோரியல்ஸில் இந்த டூல்ஸும் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. கிரையோவில் நிறைய கற்றுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.